கர்த்தருடைய வார்த்தை நேரம் நாம் போவோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 23வது அதிகாரம், சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 23:4. ஆண்டவர் ஒன்றுமே இல்லாதவங்களை எடுத்து வச்சு பயன்படுத்துகிறார். அவர் சொல்லி நாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனம். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப வல்லமையாக தெரியக்கூடிய ஒரு வார்த்தை சங்கீதம் பாருங்கள். அது எல்லாம் தெரியுமா? ரொம்ப தெரியக்கூடிய சங்கீதம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில், ஏனெனில் அண்டர்லைன் பண்ணிங்க. ஏனெனில், ஆதலால், ஆனால் இவெல்லாம் வரும்போது ரொம்ப அந்த லைனை வந்து அண்டர்லைன் பண்ணணுமா. தாவீது சும்மா சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் சொல்லிட்டு படிமை பாருங்க. ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதை தான் அண்டர்லைன் பண்ணி ஃபுல் மெசேஜ் இதான் பேச போகிறோம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் கூட இருந்தாருன்னா என்ன சொல்றாரு பாருங்க, பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எவ்வளவு பொல்லாப்பு இந்த பூமியில் இருந்தாலும் எந்த பொல்லாப்பும் என்னை தொட முடியாது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதுனால சொல்லலாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால எந்த ஒரு பொல்லாப்பும் எந்த ஒரு தீங்கும் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி அவர் பாதுகாத்து கொள்வாராம். கடவுளுடைய வார்த்தை சொல்லு. அதனால சொல்கிறாரா தாவீது சொல்கிறாரு, அதனால தான் நான் பயப்பட மாட்டேன்றாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனால் கூட, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இந்த பூமியில் பிரச்சனைகள் இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏனால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுதான் ஃபெய்த்து. சொல்ல எத்தனை பேர் நான் சொல்ல முடியும் ஃபெய்த்து? தேவரீர் நீ என் கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவான் 11:21 வசனம். ஜான் சாப்டர் 11 verse 21. நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜான் சாப்டர் 11 verse 21 எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, நம்ம இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசுறோம் நல்லா அந்த பாயிண்ட்டை கவனிச்சுக்கணும். முதல் தொடக்கம், தேவரீர் நான் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் சொல்லாமா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். இதான் நான் பேசிட்டு வரோம். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நாளைக்கு எப்படி இருக்குன்றதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். நாளைக்கு எப்படி என் வாழ்க்கை போகுன்றது குறித்து நான் பயப்பட மாட்டேன். அடுத்த நாள், அடுத்த வருஷம், அடுத்தது என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் கவலைப்பட மாட்டேன்னா, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இப்போ சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களை குறித்து, உங்கள் சரீரத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என் கூட இருக்கிறீர். டெய்லி வந்து சொல்லலாம், கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறபடியினால் எனக்கு மேலே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும், எத்தனை விதமான சாபங்கள் இருந்தாலும், எத்தனை விதமான போராட்டம் இருந்தாலும், தேவரீர் என் கூட இருக்கிறபடினால் எல்லாமே மாறி போய்விடும். எத்தனை சொல்கிறேன், எல்லாம் மாறி போயிடும். இப்போ சொல்கிறாங்க, இப்போ நம்ம நீ ஃபுல் மெச்சே அதான் பேச சொல்கிறோம். கர்த்தர் என் கூட இருக்கிறீர், அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் பாருங்க. அடுத்தது படிக்கலாம் பாருங்க. இப்போ சொல்கிறாங்க பாருங்க, படிப்போம். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாங்கன்றாங்க. நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா, என் வீட்டில் நீங்கள் என் கூட இருந்திருந்தீங்கன்னா, இங்கேவே நீங்கள் இருந்தீங்கன்னா செத்து போயிருக்க மாட்டான், மரித்து இருக்க மாட்டான். இது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டு. எந்த வீட்டிலாம் கர்த்தர் இருக்கிறாரோ அந்த வீட்டில் என்ன இல்லைங்க, சாபம் இல்லை. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் மகிழ்ச்சி. இயேசு உள்ளே இருக்கிற வீட்டில் கவலை தேவையில்லை. நாளைக்கு எவ்வளோதான் பிரச்சனை, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தேவரீர் நீர் என் கூட இருக்கிறபடினால் நாளைக்கு என்ன நடக்குன்னு குறித்து நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. எதுவும் சொல்கிறீங்க, கவலைப்பட போகிறது இல்லை. பாஸ்டருக்கு மட்டும் வசனம் இல்லைங்க, அது விசுவாசிக்கு இந்த வசனம். சொல்லுங்க, யாருக்கு இந்த வசனம்? பாஸ்டருக்குன்னு வசனம் சொல்ல, விசுவாசிங்களுக்கு. தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்? நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என் ஃபியூச்சர் நடக்கும், என் பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க, என் குடும்பம் எப்படி நடத்துவேன், என் குடும்ப வாழ்க்கை எப்படி போவேன், எதை குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை. ஏனால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படி சொல்லணும். டெய்லி வந்து சொல்லணும், கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறீர் என்று அழுத்தி நீ சொல்லணும். எதுவுமே சொல்ல போறீங்க. நீங்கள் மார்த்தாள் சொல்கிறாங்க, கர்த்தாவே நீர் மட்டும் என் வீட்டில் இருந்திருந்தா என் பிள்ளை, என்னுடைய சகோதரன் இறந்துருக்க மாட்டான். உண்மை. சில பேர் வீட்டில் இயேசுன்ற கிறிஸ்துவன்ற பேர் தான் இருக்கக்கூடிய இயேசு அப்பா எல்லாம் மாதிரி வாழறாங்க. பேர் தான் கிறிஸ்துவங்க. என்னங்க டைட்டில் தான் கிறிஸ்துவங்க. அவங்க வந்து எப்போனா
நியூ இயருக்கு வருவாங்க, கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க. பேர் தான் கிறிஸ்தவங்க, ஆனால் சர்ச்சுக்கெலாம் ரெகுலராக என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் அது கிறிஸ்தவம் கிடையாது. பாருங்கள், கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனுஷனை மாற்றுறதுக்காக தான் வந்திருக்காங்க. எதுக்காக? கிறிஸ்டியானிட்டி வந்து நாங்கள் எதாவது எல்லாத்தையும் மதம் மாற்றணும், அது மதத்தை மாற்றுறது நம்மளுடைய வேலை கிடையவே கிடையாது. கெட்டு போயிருக்கிற மனுஷன், வாழ்க்கையில் உடைஞ்சு போயிருக்கிற மனுஷன், நொந்து போய் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போன அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கடவுள்கிட்ட அன்பு சொல்ல, கர்த்தரனை நேசிக்கிறாருப்பா, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ மேலே வரணும், தூக்கி விடுறான் பாருங்கள், அதுதான் அங்கே கிறிஸ்டியானிட்டி. சரி, நீ இப்போ பேசுவோம். கர்த்தர் சொல்ல, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா, என் கூடவே இருந்திருந்தீங்கன்னா எந்த ஆபத்தும் எனக்கு வந்திருக்காதுன்றாங்க. எத்தனை சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஆண்டவர் ரொம்ப தேவை, இவர் ரொம்ப தேவை. வீட்டில் டிவி தேவையோ, நகை தேவையோ, பணம் இருக்குதோ, வீட்டில் பேங்க் பேலன்ஸு அதிகமாக இருக்குதோ, அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தாவே நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். எதுவும் சொல்கிறீங்க, இவர் உங்கள் கூட இருந்தால் எல்லாமே ஃபுல்லாக ஆகும். சொல்லுங்கள், எல்லாமே என்ன ஆகுங்க? நம்புறீங்களா? எல்லாம் ஃபுல்லாகுன்னு, வீட்டு ஃபுல்லாக நிறைய. நான் வந்து பொய் சொல்ல, புருடா உள்ள, நான் அனுபவித்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்காருன்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமான காரியம் என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சுட்டு வரார். அப்படிப்பட்ட தேவன் நான் சொல்கிறேன் பாருங்கள். சொல்கிறாங்க, நீங்கள் என் கூட இருந்தால் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. எத்தனை பேர் சொல்கிறேன், கர்த்தர் என் கூட தேவை. இன்னொன்று வாசிக்கலாம் பாருங்கள், மார்க் 4:37. இது வந்து விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம். தாவீது என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருங்க? தேவரீர் என் கூட இருக்கிறதுனால சுற்றி 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்றார். சொல்லுங்கள், சுற்றி 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என் கூட இருக்கீங்க. நீங்கள் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வர்றார். மார்க்கு 4:37 எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு 4:37. மார்க்கு 4:37. ரொம்ப அருமையான ஒரு டாபிக் நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க, எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி. இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம்? நாங்கள்லாம் குழந்தையா பாஸ்டர், அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஜஸ்ட் நிறைய பெரிய ப்ரொஃபஸரு, இது மாதிரி பெரிய ஆடியன்ஸ்ட்டை நான் பேசிட்டு வரேன். இங்கே எல்லாமே நிறைய படித்த ஆடியன்ஸை நான் பேசியிருக்கேன் பாருங்கள். அதனால் உங்களாம் சொல்ல ஈஸியாக பிடிச்சாவே டக்குன்னு பிடிச்சிப்பீங்க. எல்லாமே ட்ரிபிள் டிகிரியில் இருக்கிறீங்க, எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாம். நம்ம யாரை பார்த்தாலும் அப்படி தான் இருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தா ஆளை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆனால் பார்த்தா அவங்க டிகிரி பார்த்தா பெருசாக இருக்கும், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி இப்படி தான் போயிட்டு இது பாரு. அப்படி பசங்க படிச்சிரு பசங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உங்களோட வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உங்களை இவ்வளோ தூரம் உயர்த்து, கர்த்தருடைய வார்த்தை எத்தனை நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு வார்த்தை தான் நம்மளை தூக்கி நிறுத்துது. இப்போ நல்லா கவனிப்போம். தேவரே நீங்கள் இருக்கிறனால நான் பயப்பட மாட்டேன்னு தாவீது பேசிட்டு வராரு. இன்னொருத்தன் சொன்னாங்க, கர்த்தாவே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் அண்ணன் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, செத்து போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கர்த்தரே கூட இருக்கிறாரு, ஆனாலும் பயப்படுறாங்க. இது ஒரு விசுவாசம். எப்படி இது பாருங்க, படிப்போம். மார்க் 4:37. நல்லா கவனிப்போம். வீட்டில் கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. போட்டில் கர்த்தர் இருக்கிறார். போட்டுன்றது உங்கள் வாழ்க்கை. இந்த போட்டில் கர்த்தர் இருக்கிறதுனால நான் அசைக்கப்பட மாட்டேன், பயப்பட தேவையில்லை. பல பிரச்சனைகள் சூழ்நிலை வரலாம், ஆனால் பயப்படக்கூடாது. படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருக்கிறார். பாருங்க, நாம ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசுறோம்னா, கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தாருன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதுவும் சொல்லுங்க, ஐயா நான் ஃபீஸ் கட்டணும், குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளுக்கு நடத்தணும், என் வீடை கட்டணும், திருமண வாழ்க்கை எப்படி நடத்துன்னு தெரியல, பணம் இல்லை, நிறையா பிரச்சனையில் இங்கே வந்திருக்கீங்க. இங்கே ஒரு பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனையில் இங்கே இருக்கிறீங்க. நான் ஒரு மெசேஜ் தான் கொடுத்துட்டு வரேன், கர்த்தர் நல்ல. ஆனால் பல பிரச்சனையில் வந்துட்டு இருக்கீங்க. பல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நெருக்கினாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, என் போட்டில் கர்த்தர் இருக்கிறபடினால் நான் நிம்மதியாக தூங்கணும். சொல்லுங்கள், இங்கே கர்த்தர் நிம்மதியாக தூங்குறாரு. ஏன் நிம்மதியாக தூங்குறாரு? அவருக்கு தெரியும் எந்த ஒரு தீங்கும் மேற்கொள்ள முடியாது, அவர் நிம்மதியாக தூங்குறாரு. இப்போ இருக்கிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனம் சொன்ன, தேவரே நான் பயப்பட மாட்டேன், மரண இருளில் போன கூட நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. இப்போ கர்த்தரே கூட இருக்கிறாரு, ஆனால் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறான்னு நிறைய பேருக்கு தெரில பாருங்க. கர்த்தர் கூட இருந்தால் எப்படிலாம் கர்த்தர் செய்வார்னு தெரில. அவரை சும்மா ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு ஏதோ ஒரு சும்மா சாதாரண சிம்பிளாக அப்படி ஜெபம் பண்ணுறான்னு நினச்சிக்கிறோம். கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த வானத்தையும் அண்ட சராசரத்தையும் உருவாக்கின தேவன், படைத்த தேவன் உங்க கூட இருக்கிறார். அவரால் முடியாது, செய்ய முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை மனசில் வச்சுக்கணும். தேவனால் முடியாத காரியம் இந்த உலகத்தில், சொல்லுங்கள், இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்காரு. ஒருத்தர் சொன்னார், ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன் பாருங்க. அவர் வந்து ஒரு
என்ன சொல்கிறாங்க, தரித்திரம் பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்களாம். என்ன பிடிச்ச பையங்க? ஒரே தரித்திரங்க, வேஸ்ட்டு. இந்த பையன் வந்து ஒன்றுத்துக்கு லாக் இல்லாத பையன். அப்படியே வளர்ந்து இப்படி யாரா உங்களை யாரா சொன்னால் எப்படி இருக்குன்றீங்க? தரித்திரங்க, வந்தாவே ஒன்றும் வழங்காதுங்க. அப்படி யாரா சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. அவரை சொல்லுவாங்களாம். அவர் சொல்கிறாரு, அவர் சாட்சி, அவர் போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போனார் பாருங்க. அவர் மேலே வந்து அவங்க சொல்லி நான் ஒரு வேஸ்ட்டுங்க, நான் ஒரு குப்பைங்க, நான் போனால் ஒன்றும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. அவர் போய் ஒரு கம்பெனிக்கு, நல்லா ஓடிட்டு இருக்கிற கம்பெனிக்கு அவர் போனார்னா அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்களாம். என்னங்க, எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கு பாரு. அப்படியா, நல்லா ஓடிட்டு நல்லா டேர்ன் ஓவர் காமிக்கிற கம்பெனியில் இவர் போய் ஜாயின் பண்ணார்னா கம்பெனியை இழுத்து மூடுவாங்களாம். சரி, இந்த கம்பெனி தான் இழுத்து மூடுறானா, அடுத்த கம்பெனி நல்லா ஓடுற கம்பெனிக்கு போனால் அடுத்த கம்பெனி இழுத்து போடுவாங்களாம். அவர் அந்த ஓனர் பார்த்தாராம், எப்பா நல்லா ஓடின்றது கம்பெனி, நீ வந்தோன்னே எல்லாம் இழுத்து மூடுற மாதிரி ஆகுதுன்னு அவர் பேரே சொல்லிட்டாங்களாம். எப்பா, இவரை மட்டும் எங்கேயும் சேர்த்துடாதீங்க, இவரை சேர்த்துனீங்கன்னா நல்லா ஓடுற கம்பெனி கூட என்ன ஆகிடும், நல்லா ஓடுற கம்பெனி கூட நஷ்டத்தில் போயிடும். இவரும் ஒரு 4-5 இடத்துல வேலைக்கு போயிருக்காரு, 4-5 இடத்துலையும் கம்பெனி இழுத்து மூட்டாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் சோர்ந்து போய் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து உட்காரும் போது கடவுளுடைய வார்த்தை கேட்டாராம். என்ன வார்த்தை கேட்டாராம்? உன் கூட கர்த்தர் இருந்தார்னா கல்வாரி சிலுவையில் எல்லா சாபமும் நீக்கப்பட்டது. சாபம் மேலே யாருன்னா சொன்னால் கூட அதை நம்பக்கூடாது. நீ சாபத்தின் பிள்ளை அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நீ எங்கே போனாலும் நீ கை வைப்பது எல்லாம் விளங்கும், ஏன்னா உன் கூட கர்த்தர் இருப்பதினால். சொல்லுங்கள், உன் கூட கர்த்தர் இருப்பதினால். இந்த மெசேஜை வாழ்க்கையில் முதல் தடவை அவர் கேட்குறாரு. என்ன மெசேஜ் கேட்குறாரு? கர்த்தர் என் கூட இருந்தால் எவ்வளோ பெரிய சாபம் ஆனாலும் அந்த சாபம் நீங்கி விடும் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை முதல் தடவை கேட்குறாரு. நீங்கள் எத்தனை பேர் இன்னும் சாபத்தில் திங்க் பண்ணிருக்கீங்க? பாரம்பரிய சாபம் பாஸ்டர், குடும்ப சாபங்க, எங்கள் அப்பாவுக்கு மேலேருந்து சாபம், எங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கு இப்படி இருந்ததாங்க, அதேமாதிரி பாருங்கள் எனக்கு வந்துருச்சு. எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு இப்படி ஒரு சாபம் இருந்துதான், அந்த சாபம் பாருங்கள் அப்படியே தொடர்ந்து வந்துனே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் தூக்கி போயில் போடணும். எல்லா சாபமும் நீங்கி விட்டது கல்வாரி சிலுவையில். அப்போ அவர் வந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாருங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள்ளே யாரோ பேசுன மாதிரி இருந்துச்சான். இருக்கீங்களா? அவருக்குள்ள என்ன பேசுகிற மச்சான், நீ வந்து தரித்திரம் முடிச்சவன் கிடையாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை சொல்கிறீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன்? நீ உங்களை பார்த்து யாருன்னா சொன்னானா சொல்லுங்கள். இல்லை, நீ சொல்கிற வார்த்தையில் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் நிறைய வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்க? பல வார்த்தைகள் உங்களை அழிக்கக்கூடிய வார்த்தை உங்களை தேடி வரும். எப்போ தேடி வரும்? நேராக வரும். வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, இன்னமும் டல்லாக இருக்கீங்க, உடம்ப பார்த்துங்க, உங்களுக்கு வேலையாது. யாருன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்கன்னு கேட்கட்டும், அதில் ஓட்டு நல்லா வர என்ன ரொம்ப ஒல்லியாக போயிட்டுருக்கீங்க, ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு, ஏதோ கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க, உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கும் போல இருக்குது, திங்க் பண்ணிங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா நீங்கள் அவங்க போயிடுவான். பல வருஷத்துக்கு நீங்கள் அதை திங்க் பண்ணிருப்பீங்க. பல வருஷத்துக்கு உங்களுக்கு திங்கிங்கே தான் ஒன்று இருக்கும், உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கும் போல, உண்மையிலே ஏதோ சொல்லிட்டு தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வார்த்தைகள் வரும் கேட்கக்கூடாது. இப்போ சொல்லலாம் பாருங்கள், அந்த மனுஷன் போய் சொன்னாராம், சாபம் நீங்கினதுன்ற வார்த்தை முதல்ல ஒரு கேட்குறாரு. சாபம் சொல்லுங்கள், சாபம் இருக்கீங்களா? சாபம் நீங்கினது அப்படின்ற வார்த்தை முதல் தடவை கேட்குறாரு ஒரு வார்த்தையில். கிறிஸ்துவுக்குள்ளே கல்வாரி சிலுவையில் மரித்து என்னுடைய சாபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்ன்ற வார்த்தை முதல் தடவை உள்ளே போனோடனே அவர் போய் உட்காந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு கம்பெனியில் போய் போனாராம். இவர் கம்பெனிக்கு போனோடனே அவங்கள என்ன சொல்லுவாங்க? முதல் வார்த்தையை, ஐயா வேலையே இருந்தால் கூட இவரை பார்த்தோன்னா வேலை இல்லைன்ட்டு வாங்கலாம். இவர் போகும்போது சொன்னாரா, அப்போ கடவுள் சொன்னாரா, நீ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுப்பான்னாரா, நீ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாராம். அவர் போய் ஒரு கம்பெனியில் மேனேஜரை கேட்டாராம். போயிட்டு சொல்லும் போது அவர் சொன்னாராம், எப்பா நீ வந்தாவே பிஸ்னஸு காலையாக போகணும், இது வேறு பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற, இதெல்லாம் எங்கே முடியும்? இல்லைங்க, இது வரைக்கும் நான் இருந்தது வேறு, இப்போ நான் வேறு, இப்போ என் கூட கர்த்தர் இருக்கிறார். இப்போ என் கூட கர்த்தர் இருக்கிறார். உலகமே பிரச்சனை இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், இப்போ என் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவர் போய் அது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாருங்க. அவர் போய் ஸ்டார்ட் பண்ணோன்னே பிஸ்னஸ் அவன் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் டாப்பில் வந்துட்டார். அவர் பிஸ்னஸ் எங்கே வந்துட்டாருங்க? டாப்பில் வந்துட்டார். சரி, ஒரு இடம் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இடத்த போய் வாங்கினா, அந்த இடம் போய் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அந்த இடம் ரொம்ப நாளாக விற்காமல் இருந்துச்சான். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் அந்த இடம் விற்காமல் இருந்துச்சான் பாரு. இவர் போய் அந்த இடம் வாங்கலான்னு காசு கொடுத்து போய் வாங்கலான்னு போகும்போது அவன் சொன்னாலாம், ஐயா இடம் காசு கையில் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாரான். வச்சுருக்காங்க, மற்றவங்களாம் காசு இல்லை, இவன் வச்சுருக்காரு. உடனே ரிஜிஸ்டர் பண்ணாலும் பாருங்கள், இவர் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அத்தனை பிளாட்டு விற்றுருச்சான். அப்போ அவன் வந்து சொன்னானா, சார் உங்கள் மேலே ஒரு பெரிய இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது, என்னன்னு தெரில. அவன் சொல்லிட்டு சொன்னான், இப்போ அவன் எங்கெல்லாம் லேண்டு போடுறானோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இடம் இவருக்கு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவானோ.
அவர் சொல்கிறார் சாட்சி, எங்கெல்லாம் லேண்ட் வாங்கணும், காசு இல்லையோ நீங்கள் அப்புறம் கொடுங்க, உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணால் இடமே ஃபுல்லாக முடிஞ்சிருது. சொல்லாமா, என்னைக்கு ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தை கூட இருக்கிறாருன்னு நினச்சா சாபத்தை எல்லாமே மாறிடுது. எதுவும் சொல்லுங்க, சாபம் மாறிடுது. நீங்கள் போய் கடவுளுடைய வார்த்தை பேசணுன்னு எல்லாம் சாபம் நினைக்குது. இன்றைக்கி அவர் கோடீஸ்வரராக இருக்கிறார். இன்றைக்கி அவர் கோடீஸ்வரர். தரித்திரம் வேஸ்ட்டு குப்பைன்னு சொன்ன ஒரு மனுஷனை அவர் சொல்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறபடினால், கர்த்தர் என் குடும்பத்தில் இருக்கிறபடினால், அது எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும், எவ்வளோ கை வச்சா விளங்காமல் போனாலும், நான் போய் கை வச்சா அது விளங்கும், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற தைரியத்தோடு நீங்கள் பேசணும். எத்தனை அப்படி பேச போகிறீங்க? நீங்கள் போகும்போது அப்படி தைரியமாக பேசணும். நான் ஜெபம் பண்ணுறேங்க, கண்டிப்பாக அற்புதம் நடக்குங்க அப்படி தான் சொல்லணும். வியாதி இருக்கன்னு பார்த்து நீ தெரிலங்க பார்ப்போம் இன்னும் அப்படிலாம் இல்லை. வியாதியை தைரியமாக சொல்லிட்டாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக சுகம் நடக்குங்க, கர்த்தர் அற்புதத்தை சுகம் தருவாருங்க அப்படி தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை ரெடியாக இருக்கீங்க? நீ ஃபுல் மெசேஜ் என்ன பேசணும்? தேவரீர் சொல்லுங்கள், தேவரீர் என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காரியத்தை வெற்றியாக மாறிவிடும். கர்த்தர் என் கூட இருந்தால் மட்டும் போதும். டெய்லியும் சொல்லுங்கள். நம்ம அப்போ ரொம்ப எதோ அதிகமாக நம்ம எதுக்கு இடம் கொடுக்கணும்னா, ஜெபம் பண்ணுவதுக்கும், கடவுளை தேடுவதுக்கும், கடவுளுடைய பிரசன்னத்துக்கும் அதிகமான இடம் கொடுத்து பார்த்துட்டே இருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஆண்டுக்கு முதல் இடத்த கொடுத்து பார்த்துட்டே இருங்க. ஒரு நாள் பாருங்கள், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மேலே வளர்ந்து தான் இருப்பீங்க. வாழ்க்கையில் இன்னும் இவ்வளோ நடக்காத காரியத்தில் இவ்வளோ நடத்தி கடவுள் நம்ம வச்சுருக்காரு அப்படி நீங்கள் ஆச்சரியப்படவளோ கடவுள் நடத்தி வச்சுருப்பார். இதுதான் உண்மை, தான் சத்தியம். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் நேரத்தை கொடுத்து கடவுளோடு கூட ஐக்கியமாக இருந்தானா இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. எழுதி வச்சிங்க. வாசிக்கலாம் பாருங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. அவர் எழுந்து பாருங்க, நல்லா கவனிப்போம். ஃபர்ஸ்ட் தாவீது சொல்றாரு, எப்பா என்னை சுத்தி பிரச்சனை இருக்குது, மரண கட்டுகள், எப்ப நான் சாவம், எப்ப என்ன அழிப்பான்னு தெரியாது, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என் கூட இருக்கிறதுனால அப்படின்னு தாவீது சொல்றாரு. இது விசுவாசம். ரெண்டாவது ஒரு அம்மா சொல்கிறாங்க, கர்த்தாவே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா. இப்போ மூணாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் போகிறோம், கர்த்தரே கூட இருக்கிறாரு, ஆனாலும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் சுற்றி சூழ வந்துகிட்டே இருக்குது. நிறைய டைம் நான் கடவுள்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, உண்மையாக ஜெபம் பண்ணி கடவுளெல்லாம் தேடுங்க, ஆனால் சுற்றி பார்த்தா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்க சொல்லலாம். ஆனால் இந்த பிரச்சனை நிரந்தரம் அல்ல. இயேசு கூட இருக்கிறபடினால் இந்த பிரச்சனை சீக்கிரத்தில் முடிந்துவிடும். நீங்கள் பார்க்குற பிரச்சனை இனி எப்போயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சு விடுமா. கர்த்தர் சொல்ற, பிரச்சனை சுற்றி இருக்க மாதிரி தரலாம், ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடினால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. படிக்க பாருங்க. அப்பொழுது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு. கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா அவர் சொல்ற வார்த்தை, உங்களுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை பிரச்சனையும் இறையாதே அமைதலா இருன்னு சொல்லி, என் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க பயப்படுறாங்க, எல்லாம் ஸ்டாப்னு சொல்லி எல்லாத்தையும் குவைட்டாக்கி மிகுந்த அமைதல் உண்டாகும்படி கர்த்தர் செஞ்சிருவாராம். சொல்லுங்க, லைஃப் எப்படி போவாங்க? கடலும் கூட இருக்கிறா மட்டும் செக் பண்ணிங்க, தைரியமாக போயிட்டே இருங்க. நாளைக்கு என்ன நடக்கணும் கவலையப்படாதீங்க, எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும். எதுவுமே நம்புறீங்க பெஸ்ட்டாக நடக்கும். நாளைக்கு குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறபடினால, கர்த்தர் என் கூட இருக்கிறபடினால நாளைக்கு குறித்து நான் பயப்பட மாட்டேன், எல்லாமே பெஸ்ட்டானதை கர்த்தர் செய்வார். அவங்க அழிஞ்சு விடுமோ மூழ்கி விடுமோன்னு பயந்த ஒரு மனுஷன் கர்த்தர் கூட இருக்கிறத மறந்துட்டாங்க. எதுவுமே சொல்லி கர்த்தர் கூட இருக்கார். டெய்லியும் சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் வீட்டில் இருக்கார், என் பிள்ளைகிட்ட இருக்கார், வண்டியில் போகும்போது வரும்போதும் கர்த்தர் கூட இருக்கிறார். கண்மணி போல பாதுகாப்புன்ற தைரியமான வார்த்தை நீங்கள் பேசுங்க. கர்த்தருங்க கூட இருக்கிறார். நம்புறீங்களா கர்த்தருங்க கூட இருக்கிறாருன்னு? எல்லாம் வார்த்தை பேசுகிறான் பாருங்க. இப்போ சொல்கிறேன், நம்ம ஃபுல் மெசேஜ் என்ன பேசுகிறோம்னா, கர்த்தர் என் கூட இருந்தால் அதை பற்றி பேசுகிறோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஜெரேமியா சாப்டர் 20 verse 11 எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய், கர்த்தரோ எப்படி வருங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எரேமியா சொல்றார், எப்பா எதிரி ராஜா வந்து துரத்திட்டு வரான், பிடிக்க வரான், தேசத்தையே பிடிக்க போறான். நேபுகாத் நேச்சர் வந்து பிடிக்க வரும்போது சொல்றாரு பாருங்க, பாபிலோன் அரசன் வந்து பிடிக்க போறான். பிடிக்கும் போது சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லா நீங்க வந்து ராஜா வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறான், எரேமியா மட்டும் விட்டுட்டு போறான். யாரை விட்டு போறாங்க? எரேமியா மட்டும் விட்டுட்டு போறான், மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறான். ஒரே ஒரு ஆளை மட்டும் விட்டு போறான். ஏன்னா அவன் சொல்றான், கர்த்தரோ
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி, என்னோடு இருக்கிறார். அடுத்து அடுத்தபடி ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். எனக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது என்னை மேற்கொள்ள முடியாது. எல்லாமே ஒன்றுமில்லாமல் இடறி போய்விடும். டெய்லி இப்படி பேசணும். கர்த்தர் என் கூட இருக்கிறபடினால், எரேமியா சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி, என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிற ஒருத்தரும் என்னை மேற்கொள்ள முடியாது, எல்லாம் இடறி போய் விடுவார்கள். டெய்லியும் இப்படி பேசணும். எனக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை தான், ஆனால் பிரச்சனை என்ன மேற்கொள்ள முடியாதுன்னு நீங்கள் பேசணும். எத்தனை நீங்கள் பேச போகிறீங்க? டெய்லியும் இப்படி பேசணும். கர்த்தாவை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை என்ன மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அப்படி பேசிட்டு வரும். அடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம் பாருங்கள். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பேசிட்டு வரோம்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை மட்டும் உறுதிப்படுத்திட்டே இருந்தால் மட்டும் போதும். பிரச்சனைகள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிரச்சனைகள் டெய்லி வந்துட்டு தான் இருக்கும், உங்களை மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். பிரச்சனை சாவர வரைக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். பிரச்சனை மீட் பண்ணால் கூட உங்களை மேற்கொள்ள முடியாது என்றதை மனசில் தைரியம் முடிவு பண்ணிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். டெய்லி சொல்றான், பிரச்சனையே பேசிருக்கான், நான் ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஆயிட்டேன், வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு பேசுறான். கர்த்தர் அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், நான் உன் கூட இருக்கின்றது மட்டும் நினைவுபடுத்துறார். சொல்லுங்க, டெய்லி வந்து நீங்க மனசை வச்சுக்கணும். பிரச்சனையை ரொம்ப அதிகமாக பிரச்சனையை பேசிட்டே இருக்கிறோம். கிதியோன் வந்து பிரச்சனையே அதிகமாக பேசிருக்கான். கர்த்தர் ஒன்னே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, அப்பா பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கேன்றார். அந்த ஒரே வார்த்தை தான் பாருங்க. டெய்லி என்ன சொல்லலாம், கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறீர், அது போதும்ப்பா, எல்லா பிரச்சனையும் மாட்டோம். அடுத்து சொல்றாரு பாருங்க, 15-16 படிப்பேன் பாருங்க. 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், அதில் 15-16 6ஆம் அதிகாரம் 15-16 வாசம் பாருங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 15 and 16 வாசிக்கலாம் பாருங்க. அதற்கு அவன் என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன் சொல்றான். அப்பா நான் ரொம்ப சாதாரண ஆளு. கடவுள் இன்னைக்கு யாரும் சூஸ் பண்றானா, ரொம்ப சாதாரண ஆள் தான் சூஸ் பண்றாரு. ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப படிச்சு, ரொம்ப அப்படிலாம் இல்லை, இருக்கிறதுல ரொம்ப சாதாரண ஆளு. ஒரு சாதாரண ஏழை எடுத்து பெரிய ஐஸ்வர்யா கர்த்தரை மாத்திட்டாரு. இங்க சொல்ல, கர்த்தாவே நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் ரொம்ப சின்னவன் அப்படின்றா. கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்றாரு. நீங்க மெசேஜ் பாருங்க, இதுதான். இது நிறைய டைம் படிச்சா நீங்க ஒரே வார்த்தை தான் பேசுறோம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். அண்டர்லைன் பண்ணீங்க, வேற எதுவுமே பேசல. நான் ரொம்ப சாதாரணங்க, நான் படிப்பு இல்லை, நான் அறிவு இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு தாழ்மை, நான் ஒரு தாழ்ந்த ஜாதி, நான் குப்பை, நான் தூசி, யாரும் சொன்னாலும் கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் உன் கூட இருக்கிறேன். அவ்வளோதான். நான் உன்னோடு கூட இருக்கிறப்பான்ற, அவ்வளோதான். நான் உன் கூட இருக்கிறன்ற மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீ ஜெயிச்சிருவ. அதான் தாவீது தெரிஞ்சாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என் கூட இருக்கிறேன், அதனால் நான் பயப்பட மாட்டேன்றாரு. சொல்றாரு பாருங்க, அப்பா நான் உன் கூட இருக்கிறன்றதை நீ தெரிஞ்சுக்க. டெய்லியும் சொன்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதனால் உம்மாலை நான் ஒரு மதலையும் தாண்டி, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதலையும் தாண்டுவேன்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பிக்கிறேன். டெய்லி எப்படி பேசணும். இப்போ கர்த்தர் வேற எதையும் பேசலை, நான் உன் கூட இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கப்பான்றார். எதமே நீங்கள் தெரிய போறீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு. கர்த்தர் உங்கள் கூட இருந்தானா எல்லா ஜெயத்தையும் நீங்கள் வாங்கிவிடுங்க, எல்லாத்தையும் வெற்றி பெறுவீங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டான பிள்ளையை நீங்கள் மாறிவிடுங்க. டெய்லி வந்து அதுதான் ரொம்ப அதிகமாக பேசணும் பாருங்க. எடுத்து வாசிப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. இப்போ ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட காரியத்தை விரும்புகிறாருன்னா, அவ்விசுவாசத்தை அவர் விரும்புகிறதே இல்லை பாருங்க. கர்த்தர் என் கூட இருந்தாரா எப்படி செய்வார், அதை நம்ம நம்பணும் பாருங்க. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்றே ஒன்று இதுதான் பாருங்க, கர்த்தர் என் கூட இருந்தாரா அவர் எப்படி செய்வார், எல்லாத்தையும் வெற்றியை செய்வார். நல்லா கவனிப்போம். சங்கீதம் 78:41 வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 78:41 சாம் சாப்டர் 78:41 verse 41 எல்லாம் எடுத்துங்க. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 40. இனி ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம் சொல்லுங்கள். ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோங்க? இவ்வளோ சொல்லுவீங்க, ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணார், என் கூட இருக்கிறார். வெளியே போக சொல்லுங்கள், ஃபீஸ் தானேங்க, கர்த்தர் என் கூட இருக்கார், அவர் பார்த்து பாருங்கள். சார் இந்த பேங்க் லோனு அடைக்கணும், என்ன பண்ணுன்னு தெரில, கர்த்தர் என் கூட இருக்கார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் செஞ்சு முடிச்சுடுவார்.
ஒரு மாதம் டியூ கட்ட முடியலன்னா கவலைப்படுறேன், பரவாயில்ல விடுங்க. ஆனால் அர்த்தம் சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்காரு, இந்த மாதம் நீ எப்போ நான் கட்டாமல் போக மாட்டேன். நீ சொல்லி பாருங்கள், கர்த்தர் உன் கூட வந்து பெரிய காரியம் செய்வார். சொல்லு, டெய்லி வந்து பேசுங்க, கர்த்தர் என் கூட இருக்காருங்க. ஐயா, என் வியாதியை குறித்து ரொம்ப கவலையாக இருக்கேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த தீங்கு உன்னை அணுகாது என்பதுக்கு அர்த்தம். நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ எதை பயப்படுறியோ அது உன் வாழ்க்கையில் வராது என்பதை நீ தெரிஞ்சுக்கொள்ளுன்றார். நான் உன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க, எந்த தீங்கு உங்கள் வாழ்க்கையில் வராது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். பாருங்கள், படிப்போம். பாருங்கள், ஆண்டவர் பிடிக்காத வார்த்தை பாருங்கள், படிப்போம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். நீ கடவுள் பிடிக்காத வார்த்தை என்னன்னா, நான் தேவனால செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இது வந்து கடவுளை மட்டுப்படுத்துற மாதிரி, அவருடைய மேஜஸ்டியை வந்து ஒன்றுலாம் ஆக்குற மாதிரின்றார். கடவுளுடைய ராஜ்யத்துவத்தை வந்து ஒன்றுலாம் இந்த சர்வ சிருஷ்டியை அவர் படைச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன்கிட்ட போய் உங்களால் முடியுமா, எனக்கு இப்படி செய்ய முடியுமா, எனக்கு ஒரு வேலை தர முடியுமா, எனக்கு நல்ல வாழ்க்கை தரணும் அப்படி கேட்கக்கூடாதான். கடவுள்கிட்ட போய் எப்படி பேசணுமா, கர்த்தாவே உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பேசணும். கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இப்படி பேசுகிறேன், கர்த்தாவே உம்மால் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியமும் இல்லை, நீ கண்டிப்பாக செய்வீங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் அப்படி போய் நிற்கணுமா. அதான் ஜெபமா. என்ன மட்டுப்படுத்தினாங்க? 19ஆம் வசனம் பாருங்கள். என்ன மட்டுப்படுத்தினாங்க? 78:19 என்ன மட்டுப்படுத்திட்டாங்க பாருங்கள், படிப்போம். 78:19 வசனம். 78:19 வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, கர்த்தரால செய்ய முடியுமா, கர்த்தரால இது அற்புதத்தை செய்ய முடியுமா அப்படின்னு பேசுகிறாங்களாம். நீங்கள் யாரா கேள்வி இப்படி கேட்கக்கூடாது. கடவுள்கிட்ட பூமி எப்படி பேசணும், தேவனால் செய்ய முடியுமா, அற்புதம் நடக்குமா இப்படிலாம் கேட்கக்கூடாது. தேவனால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இல்லையா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து முடிச்சா பாருங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பேசுகிறோம்னா, தேவன் என் கூட இருக்கிறார் அப்படின்றத நிச்சயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்ல, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். படிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்திலிருந்து. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கடவுள்கிட்ட போய் நீங்கள் முந்தினதை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நடந்த சோகத்தையும் கவலையும் போய் கடவுள்கிட்ட பேசிட்டு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அதை போய் நினைக்க வேண்டாம். முந்தின காரியத்தை போட்டு கடவுள்கிட்ட பேசுகிறேன், கர்த்தா நீங்க இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடக்கல, அதை ஸ்டாப் பண்றாரு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அதை தூக்கி போடுங்க. இப்ப சொல்றாரு, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. படிப்போம் படிங்க. நான் வனாந்திரத்திலே வழியையும் கர்த்தர்ட்ட வந்து முடியுமான்னு கேட்க கூடாதான். கடவுள் சொல்றாரு, நான் உன் கூட இருந்தேன்னா வனாந்தரமா இருந்தா கூட அது தண்ணீர் தடாகமாக நான் மாற்றுவேன்றார். நான் உன் கூட இருந்தேனா முடியுமா அப்படின்னு கடவுள் கேட்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறபடினால முடியாத வறட்சியான இந்த பூமியை கூட தண்ணீர் பாய்ந்து ஓடும்படி நான் செய்வேன்றார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்தார்னா நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்லலாம், கர்த்தாவே நீங்கள் கூட இருக்கிறீங்க, இந்த வறட்சியான வாழ்க்கை செழிப்பாக மாற்ற முடியும்பா அப்படின்னு நீங்கள் பேசணும். இப்படி தான் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அறியீர்களா? படிப்போம். வனாந்தரத்திலே வழியிலும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். டெய்லி வந்து சொல்லுங்க, டெய்லி வந்து கர்த்தாவே தேவனால முடியுமா, கூடுமால வனாந்தரமான வாழ்க்கையில் கூட கர்த்தர் தண்ணீரை புறப்பட்டு வர செய்தி செழிப்பாக மாற்றுவோம். அதனால் இந்த பூமியே வறண்டு போயிருக்குது, கண்ணில் பார்க்குறதோடலாம் ஒன்றும் நடக்காத தெரியுது, கவலைப்படாதீங்க, தேவரீர் என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருக்கிறபடினால வனாந்தரமான இந்த வாழ்க்கையை கூட செழிப்பாக நீங்க மாத்திருவீங்க. எத்தனை நபரை செழிப்பாக மாத்திருவார், ஆசீர்வாதத்தோட கர்த்தர் மாத்திருவார். இந்த கால நீங்க மெசேஜ் உங்களுக்காக நல்ல வார்த்தை, நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா தேவரீர் என் கூட இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றாரு, கர்த்தர் உன்னைய கற்றுக் கொடுக்குறாரு. கிதியோனை பார்த்து சொல்றாரு, அப்பா எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்காத, நான் உன் கூட இருக்கின்றதை மட்டும் பாருன்றார். டெய்லி என்ன சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறாள், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலையும் தாண்டுவேன். நம்மளை எழுந்து ஜோமலாண்டு ரெண்டு செலுத்தி, கர்த்தாவே நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கிறபடினால இந்த மதிலையும் தாண்டி உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலையும் தாண்டு வாண்டவர்னு சொல்லி எல்லாம் நன்றி செலுத்து. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு உமை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை என் கூட இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களில் மூடி ஆண்டு நன்றி செலுத்தி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? நன்றி அப்பா, நன்றியோடு உமை துதிக்கிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டுவான்ப்பா. உங்கள் கூட நீங்கள் என் கூட இருக்கிறபடினால அதுக்காக உமக்கு எல்லா கண்களையும் முடி சொல்லலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டுவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு சுற்றி இருக்குது. என்னை அழிக்கும்படி சத்துரு பல வலைகளை விதைக்கிறான். ஆனாலும் நான் ஏன் பயப்பட மாட்டேன்னா, தேவரே நீர் என் கூட இருக்கிறீங்க. என் கூட நீங்கள் இருக்கிறபடினால எல்லாம் பிரச்சனை மாறி போயிடும்ப்பா. எல்லாம் சொல்லுவோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சரி அவன் வந்தாலும் சரி பெலி சரி எவன் வந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறபடினால் வறுமையை